Hi guys. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் சர்வர் பற்றியான ஒரு செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் சர்வரில் என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் மெயினாக எங்கெல்லாம் விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அண்ட் வாட் இஸ் டொமைன் குரூப்னா என்ன, ஓ குரூப்னா என்ன, வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 பேசிக்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது டேட்டா சென்டர்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மெனி டைம்ஸ் இதை பற்றி பார்த்துருப்போம். வாட் இஸ் டேட்டா சென்டர் அண்ட் வாட் இஸ் சர்வர் அண்ட் வாட் இஸ் டொமைன் குரூப். அண்ட் ஏடி, வாட் இஸ் ஏடி, வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விண்டோஸ். ஓகேங்களா, நீங்கள் ஒரு விண்டோஸ் சம்மந்தமான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அல்லது விண்டோஸ் விஎம்ஆர் சம்மந்தமான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். வாட் இஸ் ஏடினா என்ன, டொமைன் கண்ட்ரோல்னா என்ன, டொமைன் குரூப்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் டேட்டா சென்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், வாட் இஸ் சர்வர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் இதுக்கு நீங்கள் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி டேட்டா சென்டர் என்ன, சர்வர்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால் பண்ணுறேன் நான். வாட் இஸ் டேட்டா சென்டர், வாட் இஸ் சர்வர் சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகால் பண்ணுறேன் நான். ஸோ டேட்டா சென்டர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும், நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்னாலும் சரி, நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட்னாலும் சரி, சாட்ஜிபிடி, கூகுள் ஜெமினை, நீங்கள் டெக்னாலஜி சம்மந்தமாக எதை கண்ணில் பார்க்குறீங்க, லைக் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ். சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ஒர்க் ஆகுதுன்னா ஒரு சர்வரில் இருந்தால் இதெல்லாமே ஒர்க் ஆகுது. அந்த சர்வர் எங்கே பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த சர்வர் டேட்டா சென்டரில் பிளேஸ் ஆகிருக்கும். இந்த உலகத்தில் இருக்க டெக்னாலஜி எல்லாமே ஏதோ ஒரு டேட்டா சென்டரில் இருந்தால் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஈவன் நீங்கள் வந்து சொல்லலாம், நான் வந்து பப்ளிக் க்ளவுட் போகிறேன், நான் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூரோ அல்லது அமேசான் ஏடபிள்யூஎஸ் போகிறேன், எனக்கு டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹவவர் இட் இஸ், எல்லாமே டேட்டா சென்டரில் தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் ஒரு டேட்டா சென்டரில் இருக்கிற ஒரு சர்வர் மூலமாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த சர்வர் என்ன சர்வர் அப்படிங்கிறது தான் மேட்ரு. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டேட்டா சென்டர் வச்சுருக்கேன். டேட்டா சென்டரில் வந்து ஒரு சர்வர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வர் எய்தர் அது விண்டோஸ் சர்வராக இருக்கும் அல்லது அது ஒரு லினக்ஸ் சர்வராக இருக்கும். இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐஆர்டிசி வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இப்போ ஐஆர்டிசி வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த ஐஆர்டிசி வெப்சைட் இந்த ஓப்பன் ஆகுது நமக்கு, சரிங்களா? அப்போ இது கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட். நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறது இந்த ஐஆர்டிசி வெப்சைட்லேருந்து தான் புக் பண்ணுவீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐஆர்டிசி வெப்சைட் அப்படிங்கிறது நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஐஆர்டிசி வெப்சைட் வந்து நமக்கு ப்ரௌசரில் போட்டால் வருது. அப்படி ப்ரௌசரில் போட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு அவங்க ஒரு பப்ளிக் ஐபி வாங்கணும், சரிங்களா? ஒரு பப்ளிக் ஐபி வாங்கி அந்த ஐபியை வந்து வெப் சர்வர்னு ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வரில் அந்த ஐபி கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ இதில் ஒரு வெப் சர்வர் வந்து இன்வால்வ் ஆகுது. தென் இதில் வந்து பட்டன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதில் லாகின் இருக்குது, ரெஜிஸ்டர் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஏதோ பட்டன் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கான்டாக்டஸ் பேஜ் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி வருது. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு டெவலப் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ டெவலப்பர் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அந்த கோடிங்லாம் எழுதி டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாமே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக டெவலப் பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு அப்ளிகேஷன் சர்வர் பின்னாடி நமக்கு கண்டிப்பாக தேவை.
அப்போ ஒரு அப்ளிகேஷன் சர்வர் தேவை. தென் அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க வச்சுப்போமே. இப்போ நீங்கள் வந்து உங்களோட யூசர் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. அப்படி உங்கள் யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணுறப்ப உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் பேர், உங்கள் ஏஜ், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். உங்கள் டேட்டா, அதை டேட்டா நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த ஐஆர்டிசி வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டேட்டா எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் மூலமாக நம்ம டேட்டாபேஸ் சர்வரில் ஸ்டோர் ஆகும். ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது, சரிங்களா? அந்த டேட்டாபேஸ் சர்வர் மூலமாக நம்ம டேட்டா ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ அங்கே ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இன்வால்வ் ஆகுது. அப்புறம் நமக்கு இந்த ஐஆர்டிசி வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஎன்எஸ் சர்வர் முக்கியம். ஏன் அப்படின்னா irtc.co.in அப்படிங்கிறது ஹியூமன் நமக்கு தெரியும். ஒரு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஐஆர்டிசி கிடையாது. அந்த பப்ளிக் ஐபியை வச்சு இது வந்து ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு இதோட ஐபி நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிங் பண்ணி பார்த்தா மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். இது வந்து ஐபியான்னு தெரியல. ஸோ பிங் பண்ணி பார்த்தா மோஸ்ட்லி நமக்கு தெரியும் என்ன ஐபின்ட்டு. அல்லது நிறைய வெப்சைட் இருக்குது இதோட ஐபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட் மூலமாக இதோட ஐபி வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ அந்த பப்ளிக் ஐபி மூலமாக தான் நமக்கு இது ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த ஐபியில் இருந்து இந்த வெப்சைட் நேம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த irtc.co.in அப்படிங்கிறது ஒரு சர்வரோட நேமு, இந்த வெப் சர்வரோட நேமு. ஸோ அப்போ அதுலேருந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதை ரிசால்வ் பண்ணணும். டிஎன்எஸ் சர்வர் வந்து ரிசால்வ் பண்ணணும். அப்போ அங்கே ஒரு டிஎன்எஸ் சர்வர் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ண அப்படின்னா மல்டிபிள் சர்வர் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ அந்த சர்வர் வந்து என்ன சர்வர்? எய்தர் அது விண்டோஸ் சர்வராக இருக்கலாம், அல்லது அது லினக்ஸ் சர்வராக இருக்கலாம், சரிங்களா? இந்த விண்டோஸ் சர்வராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். லினக்ஸ் சர்வராக இருந்துச்சுன்னா அது ஒரு ஓப்பன் சோர்ஸ். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இப்போ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய என்டர்பிரைஸில் பெரிய பெரிய கம்பெனியில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுறது ரெட் ஹேட். ஓகே, அப்புறம் உபுண்டு, அதுக்கப்புறம் சென்டோஎஸ், அப்புறம் வந்து டிபிஎன். இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. லினக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதை மேனேஜ் பண்ணுறவங்க வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் யூனிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, லினக்ஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ விண்டோஸ் சர்வர் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், விண்டோஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆர் விண்டோஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆர் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ விண்டோஸ் மெயினான இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மீடியம் லெவல் கம்பெனிஸ், ஒரு எல்லா கம்பெனியும் விண்டோஸ் சர்வர் இல்லாத கம்பெனியே கிடையாது. எதர் அது எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, விண்டோஸ் சர்வர் நிறைய யூஸ் பண்ணுறாங்களா இல்லை லினக்ஸ் சர்வர் நிறைய யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மேட்டர். ஸோ விண்டோஸ் சர்வர் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணாத இடமே கிடையாது. ஓகே, ஸோ விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் எடிஷன்ஸ், வெர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக விண்டோஸ் சர்வரில் ஸோ இதெல்லாமே விண்டோஸ் சர்வரோட வெர்ஷன்ஸ். இதில் வந்து விண்டோஸ் சர்வர் 2003 தான் வந்து கொஞ்சம் பாப்புலரான ஒரு விண்டோஸ் சர்வர். 2008 வந்துச்சு, அதுக்கப்புறம் 2000 R2 வந்துச்சு, அப்புறம் 2012 வந்துச்சு, 2012 R2, 16, 2019, அப்புறம் 2022, 2025 வரைக்கும் வந்திருக்கு. (2022, 2025 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ கம்பெனியில் பாப்புலராக யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2026, 2016, 2019 அண்ட் 2022. 2008
R2 and 2012 R2 இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுமே வந்து end of life ஆயிடுச்சு. End of life means the company doesn't support the OS, which means and the Windows Server released by Microsoft. Microsoftோட one of the product தான் Windows Server. அந்த Windows Server வந்து end of life அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஒன்ஸ் end of life அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சர்வருக்கு எந்த ஒரு பேட்சிங், செக்யூரிட்டி பேட்சிங், ஹாட் ஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ அந்த சர்வரில் ஒரு இஷ்யூ ரிசால்வ் பண்ண முடியலை, நீங்கள் வந்து சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ரிமெம்பர் தட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கம்பெனியில் 2008 R2 அண்ட் 2012 R2 எண்ட் ஆஃப் லைஃப் நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரெண்டு சர்வரும் ஸ்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ரன் ஆகுது அப்படின்னா ஒரு பெர்சன்டேஜில் ரன் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 1000 விண்டோஸ் சர்வர் இருந்தால் அதில் கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 10 சர்வர் வந்து 2012 R2ல இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2012 R2ல தான் சில அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகும். அதாவது பழைய லெகசி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அந்த லெகசி அப்ளிகேஷன், அதாவது பழைய அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி லெகசி ஹார்ட்வேர், ரொம்ப பழைய ஹார்ட்வேர் எல்லாமே இந்த 2012 R2 தான் சப்போர்ட் பண்ணும். அதனால் இருக்கிற வரைக்கும் அதை ஓட்டுவோம். அவங்களுக்கும் தெரியும், கம்பெனிக்கும் தெரியும் இது வந்து எண்ட் ஆஃப் சப்போர்ட் ஆயிடுச்சு, எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு, இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் சில டிபெண்டன்சிஸ் இருக்கிறதுனால சம் கம்பெனிஸ் ஸ்டில் தே ஆர் யூஸிங் 2012 R2. 2008 R2 ஆல்மோஸ்ட் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணால் உண்டு. இப்போ 2012 R2 நான் பார்த்துருக்கேன் என்னோடய என்வரான்மெண்ட்லேயே. இந்த கரண்ட் என்வரான்மெண்ட் நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனிலையும் சரி, இதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனிலையும் சரி, 2012 R2 வந்து நிறைய பேர் வந்து நிறைய சர்வர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் சம் அப்ளிகேஷன் டிபெண்டன்சி அண்ட் ஹார்ட்வேர் டிபெண்டன்சி. 2008 R2 ஆல்மோஸ்ட் இல்லை, 2008 யூஸ் பண்ணுறதில்ல கைஸ். நல்லா ரிமெம்பர் தட் 2008ம் 2012 யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. 2012ம் 2008ம் R2 தான் யூஸ் பண்ணுவாங்க. R2 அப்படிங்கிறது ரிலீஸ் 2 அப்படிங்கிறது பேர். ஓகே, ரிலீஸ் 2, R மீன்ஸ் ரிலீஸ், ரிலீஸ் 2 மீன்ஸ் 2008 சர்வர் 2008ல் 2008 இயர் ஆஃப் 2008ல் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த சர்வர் வந்து 2012 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் கேப் இருக்குது. அப்போ இந்த 4 வருஷத்தில் நிறைய டெக்னாலஜி மாறிடுச்சு, நிறைய சைபர் அட்டாக் வந்துருச்சு, ஹாட் ஃபிக்ஸ் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்க வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக R2 ரிலீஸ் 2 அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணோம் அந்த இன்பிட்வீன் கேப்பில். அதுதான் R2ன்னு சொல்கிறோம். அதுமாதிரி 2012க்கு அப்புறமா 12 R2 அப்படிங்க, ஏன்னா 2012 2016 ஆச்சு, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷம் ஆச்சு. இப்போ இடையில ஒரு பெட்டரான ஒரு OS வேணும்னு சொல்லிட்டு R2 ரிலீஸ் பண்ணோம். அப்போ மேக்ஸிமம் R2 தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இல்லை, R2 தான் யூஸ் பண்ணுவாங்க, 12 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, 2012 R2 வந்து சில இடங்களில் சில கம்பெனியில் சில சர்வர்ஸ் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ காமனாக நிறைய சர்வர்ஸ் எதில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 2016 2019 இந்த ரெண்டில் தான் மேக்ஸிமம் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 2022ல் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் 2025 வரை இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பட் 2025 வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 2022 மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. 16 19 வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கேஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி லினக்ஸ் சர்வர் இருக்குது, விண்டோஸ் சர்வர் இருக்குது. இந்த விண்டோஸ் சர்வரில் நான் சொன்ன சர்வர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2008 R2, 12 R2, 2016 அப்புறம் R2 அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறது விட்டுட்டான். ஓகே, 2016 2019 2022 R2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. ஏன்னா 2016லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஹையர் ஓஷன்ஸ், அதிலே எல்லாமே பக்காவாக 64 பிட் சப்போர்ட் பண்ணுறதுனால அப்படியே விட்டுட்டாங்க. ஃபைன். ஸோ நம்ம பார்க்க போகிறது இந்த விண்டோஸ் சர்வர் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அந்த விண்டோஸ் சர்வரில் மெயினான கான்செப்ட் தான் ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் டொமைன் கண்ட்ரோலர், சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெப் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், டிஎன்எஸ் சர்வர், இது எல்லாமே லினக்ஸ் சர்வராகவும் இருக்கலாம் அல்லது விண்டோஸ் சர்வராகவும் இருக்கலாம்.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட சர்வரோட இது எடுத்துக்கிறேன். ஃபேஸ்புக் யூஸிங் விச் சர்வர். ஃபேஸ்புக் வந்து என்ன சர்வர் மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபேஸ்புக் வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுறான். பட் அவன் வந்து என்ன சர்வர் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுறாங்கிறது ரிவீல் பண்ணவே இல்லை. பெரிய பெரிய கம்பெனி வந்து என்ன சர்வர் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுவாங்க ரிவீல் பண்ணலை. பட் ஃபேஸ்புக்கோட டேட்டா சென்டரில் ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஒரு ஓஎஸ் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு எல்லா சர்வர்லேயும். ஆனால் அது எக்ஸாக்டாக என்ன சர்வர்னு இன்னும் சொல்லலை. ஓன் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அவனே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி இதில் கொடுக்குறான். லெட்ஸ் see. இதில் போட்டிருக்கான், we are supporting 1.35 billion people in app. Since then we have openly shared our journey building our own switches. FBOSS அப்படிங்கிறது அவனோட ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கைஸ், லினக்ஸ் சர்வர் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ். அதை யாருனாலும் டெவலப் பண்ணி அதுலேருந்து ஒரு ஓஎஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஈவன் நீங்களே உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் அதுலேருந்து ஒரு ஓஎஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இவங்க ஃபேஸ்புக்கே ஒரு ஓஎஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓஎஸ் பேர் FBOSS. ஸோ இது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேஸ்டு ஒரு கர்னலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு FBOSS அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டா சென்டர்லேயும் ஒரு சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. அது லினக்ஸாக இருக்கலாம் அல்லது, ஆனால் இந்த மாதிரி மோஸ்ட்லி இவங்க விண்டோஸ் சர்வர் ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைசன்ஸு விண்டோஸ் சர்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு லைசன்ஸ் கீ நீங்கள் வந்து வாங்கணும். அப்போ லைசன்ஸ் நிறைய காசு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவனே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓனாக ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதனால் பெரிய லைசன்ஸ் காசு வந்து சேவ் பண்ண முடியும். செகண்ட் திங்கு, அவனோட டேட்டா ப்ரீச் ஆகாது, செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து பக்காவாக இருக்கும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் அவன் ஒரு ஓனான ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, அதே விண்டோஸ் சர்வரில் சில எடிஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? விண்டோஸ் சர்வர் 2022 editions. ஸோ எடிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 எடிஷன் கொடுக்குறான். ஸ்டாண்டர்ட், டேட்டா சென்டர் அஷ்யூர். இப்போ ஸ்டாண்டர்ட் எடிஷன் போகிறப்ப கொஞ்சம் லைசன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ லைசன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது ரொம்ப சின்ன சின்ன கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு எம்என்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. we are only using டேட்டா சென்டர் எடிஷன். ஏன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷனில் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து கட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. டேட்டா சென்டர் எடிஷன்ஸில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கான், சரிங்களா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்குது, டேட்டா சென்டர் எடிஷன் இருக்குது, இப்போ புதுசாக வந்தது அஸ்யூர் எடிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ அது லேட்டஸ்ட்டு இப்போ 2016 பாருங்கள். 2016ஓட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 வருஷன் தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் அண்ட் டேட்டா சென்டர் இந்த 2 எடிஷன் தான் இருக்குது. 2019 பார்த்தோம்னா சேம் ஸ்டாண்டர்ட் அண்ட் டேட்டா சென்டர் 2 எடிஷன் இருக்குது. 2022 பார்த்தோம்னா 2022 இருந்து 3 எடிஷன் கொடுக்குறான். ஸ்டாண்டர்ட், டேட்டா சென்டர் அண்ட் அஸ்யூர் எடிஷன். அதாவது அஸ்யூரை இன்டெகிரேட் பண்ணி வந்து அந்த விண்டோஸை வந்து கொடுக்குறான். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அண்ட் டேட்டா 2 எடிஷன் வந்து இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறது டேட்டா சென்டர் எடிஷன் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வர் வந்து விண்டோஸ் சர்வர் 2016, 2019 இந்த 2ல் தான் மோஸ்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ சில சர்வர்ஸ் வந்து 2019 இருந்து 2022க்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது அது மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஓகே ஃபைன்.
சரி, இப்போ இந்த விண்டோஸ் சர்வர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த விண்டோஸ் சர்வர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் விண்டோஸ் சர்வர் ஒரு கம்பெனியில் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு டோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். டோபாலஜினா அந்த சர்வர்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம டோபாலஜின்னு சொல்கிறோம். அது எதில் கனெக்ட் ஆகிருக்கும்னா டொமைன் குரூப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு விண்டோஸ் சர்வர் டொமைன் குரூப்பில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் டொமைன் அண்ட் வாட் இஸ் டொமைன் குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டோபாலஜி இருக்குது. ஒன்று வந்து ஒர்க் குரூப், இன்னொன்று டொமைன் குரூப். இந்த ஒர்க் குரூப் அப்படிங்கிறது நம்ம பேசலை, அதிகமாக பேச வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த ஒர்க் குரூப் அப்படிங்கிறது கம்பெனியில் யூஸ் பண்ணுறது கிடையாது. த டெக்னாலஜி ஒன்லி யூஸிங் இன் வெரி மினிமல் பிளேஸ் லைக் ப்ரௌசிங் சென்டர், வீட்டில் யூஸ் பண்ணுறது, ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன பிரிண்டிங் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது, ஒரு 4 சிஸ்டம் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து ஒர்க் குரூப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒர்க் குரூப்பில் தேர் இஸ் நோ அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருமே கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ கண்ட்ரோல் இன் ஒர்க் குரூப். ஸோ ஒர்க் குரூப் நம்ம பார்க்க போகிறது வேண்டாம். ஸோ வி ஆர் ஒன்லி கான்சன்ட்ரேட் டொமைன் குரூப். இந்த டொமைன் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கம்பெனியில் யூஸ் பண்ணலாம். ஒரு 50 சிஸ்டம் இருக்குது, அது ஒரு 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 30க்கு மேலே ஒரு சர்வர் இருக்கிறப்ப, இல்லை 30க்கு மேலே ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறப்ப அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி வி வில் கோ ஃபார் டொமைன் குரூப். பிகாஸ் இந்த டொமைன் குரூப்பில் தேர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், விச் மீன்ஸ் அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். இப்போ ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அல்லது கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டீச்சர் இல்லாட்டி எப்படி இருப்பாங்க, ஒரு டீச்சர் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். லைக் ஒரு டீச்சர் இல்லாட்டி அவங்க வந்து படிக்க மாட்டாங்க, கசம் பேசிகிட்டு இருப்பாங்க. படிக்கிறவன் படிப்பான், படிக்காதவன் படிக்க மாட்டான். ஆனால் அதே ஒரு டீச்சர் வந்து அதை ரெகுலேட் பண்ணுறப்ப எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ். சரிங்களா? பிகாஸ் த டீச்சர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். பட் த சேம் வே ஒரு கம்பெனியில் ஒரு 1000 சிஸ்டம்ஸ் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ டொமைன் கண்ட்ரோலர் மூலமாக we can control the entire company network. ஒரு கம்பெனியோட என்டையர் நெட்வொர்க்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கம்பெனினாலும் சரி அல்லது ஒரு பெரிய எம்என்சினாலும் சரி, டொமைன் கண்ட்ரோல் இல்லாமல் எங்கேயுமே சர்வர் வந்து ரன் ஆகாது. விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் டிசி அப்படிம்போம், டொமைன் கண்ட்ரோலர் அப்படி சொல்லுவோம். டொமைன் கண்ட்ரோலர் மூலமாக தான் என்டையர் நெட்வொர்க்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அங்கே 2000 பேர் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2000 பேர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்ப ரிமெம்பர் தட், அஸ்யூம் தட் ஒரு டொமைன் கண்ட்ரோல் இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டீச்சர் இல்லாத ஒரு கிளாஸ் மாதிரி ஆயிரும். அப்போ நோபடி இஸ் கண்ட்ரோல்டு, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, அங்கே எல்லாமே ஓப்பனாக இருந்தது அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் டேட்டா லீக் ஆகும், செக்யூரிட்டி ப்ரீச் ஆகும். நீங்கள் வந்து எல்லாருமே ஆஃபீஸில் போயிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் ஆஃபீஸில் போய் உங்கள் லேப்டாப் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகாது, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகாது, சம் அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகாது, நிறைய வெப்சைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னோடய லேப்டாப்பை எடுத்துக்கிட்டோம்னா, என் ஆஃபீஸ் லேப்டாப் எடுத்துக்கிட்டோம்னா சாட்ஜிபிடி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ என்னோடய லேப்டாப்பில் எனக்கு ரைட்ஸ் கிடையாது, எந்த ஒரு செட்டிங்ஸ் என்னால் மாற்ற முடியாது, ஐபி அட்ரஸ் மாற்ற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் என்னால் ஒர்க் பண்ண முடியுமே தவிர எதுவும் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா என்னோடய லேப்டாப் வந்து டொமைன் குரூப்பில் இருக்குது. ஸோ இப்போ தேர் இஸ் அ டொமைன் கண்ட்ரோலர். இந்த டொமைன் கண்ட்ரோலர் தான் எல்லா லேப்டாப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போ டொமைன் கண்ட்ரோலர் இல்லை அப்படின்னா என் லேப்டாப் ஓப்பனாக இருக்கும், ஆஃபீஸ் டேட்டா வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது,
தேவையில்லாத வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ransomware அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டமானிக்கு ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் அ கண்ட்ரோலர், டொமைன் கண்ட்ரோலர். அவர் தான் சொல்லுவார், உனக்கு அட்மின் ரைட்ஸ் கிடையாது, உன்னால் இது பண்ண சில இடத்துல வால்பேப்பரை மாற்ற முடியாது, ஸ்க்ரீன் சேவர் மாற்ற முடியாது, ஐபிஎஸ் மாற்ற முடியாது, செட்டிங்ஸ் மாற்ற முடியாது, எல்லாமே அப்படியே இருக்கும், நீங்கள் யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ டொமைன் கண்ட்ரோலர் கண்ட்ரோலிங் த என்டையர் சிஸ்டம். ஓகேங்களா? சரி. ஸோ அதுக்கு பிறகு தான் டொமைன் குரூப் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு குரூப் பற்றி நம்ம பேச வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ டொமைன் குரூப் அப்படிங்கிறது தேர் இஸ் அ சிஸ்டம். அந்த சிஸ்டமை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, ஆக்சஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த டொமைன் கண்ட்ரோலர் இஸ் நத்திங் பட் விண்டோஸ் சர்வர் தான். இவருமே விண்டோஸ் சர்வர் தான். இந்த விண்டோஸ் சர்வரில் இவரை நம்ம ஆக்டிவ் டைரக்டரியை டொமைன் கண்ட்ரோலராக கன்வெர்ட் பண்ணுறோம்னா ஹீ இஸ் ஆக்ட் அஸ் எ அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, அவர் ஒரு டொமைன் கண்ட்ரோலராக மாறிடுவார். அதை இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் காமிக்கிறேன். சி ஆல்ரெடி நான் வந்து ஒரு சர்வர் போட்டிருக்கேன் என்னோடய லேபில். ஸோ இது வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர். இந்த டொமைன் கண்ட்ரோலர் கீழே இந்த டொமைன் நான் வந்து இது ஒரு சர்வர். சி ஒரு சர்வராக இருந்தாலும் சரி, ஒரு கிளைண்ட் ஓஎஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டொமைன் கண்ட்ரோலர் உண்டு. கிளைண்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, இது வந்து கிளைண்ட் ஓஎஸ். சர்வர் ஓஎஸ் அப்படிங்கிறது விண்டோஸ் 2012, 2016, 2019. ஓகே, நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கிளைண்ட் ஓஎஸ் தான் இருக்கும். நீங்கள் லேப்டாப் கனெக்ட் பண்ணி அதில் சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. அந்த சர்வர் எல்லாமே ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும். எல்லாமே டொமைன் கண்ட்ரோலர் தான் இருக்கும். இப்போ இந்த சர்வர் பாருங்கள், இவர் தான் இந்த 26 போட்டிருக்கல, இதுதான் என்னோட டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா ஸோ என்னோட டொமைன் பார்த்தீங்கன்னா techie.com அப்படின்னு ஒரு டொமைன் நேமில் இருக்குது. ஸோ அது வந்து டொமைன் கண்ட்ரோலர். இந்த நோட் 2ன்னு ஒரு சர்வர் இருக்கு இல்லையா, இது வந்து டொமைனில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ இதுவுமே டொமைன்லாம் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோலர், எப்படி ஒரு சிஸ்டமை டொமைன் கண்ட்ரோலர் கீழே ஆட் பண்ணுறது, ஒரு சர்வர் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு சர்வரை டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் பண்ணுறது, அதுதான் இதுக்கடுத்து நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு வந்து ஒரு சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் இன்ஸ்டால் ஒன் சர்வர், தென் we can make the server as a domain controller. சரியா? ஃபைன். ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் வேணும் அப்படின்னா, ஒரு விண்டோஸ் சர்வர் ரன் பண்ணுறதுக்கு சில ப்ரீ ரெக்வசைட் இருக்குது. சரிங்களா? ஒரு விண்டோஸ் சர்வர் வந்து மோஸ்ட்லி ஒரு 95% விர்ச்சுவல் சர்வராக தான் இருக்கும், விர்ச்சுவல் மிஷினாக இருக்கும். ஓகே, ஒரு 5% ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் ரன் ஆகும். ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டூட் திஸ் ஒன். ஓகே, விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்வைசரில் நம்ம விஎம் க்ரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ESXi, ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குது, அந்த ஹார்ட்வேரில் ESXi இன்ஸ்டால் பண்ணுறோம். ESXi இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறோம். அந்த விர்ச்சுவல் மிஷினில் we can install விண்டோஸ் சர்வர். ஸோ 95% இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எய்தர் 5% எப்படி ரன் ஆகுதுன்னா, ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்குகிறோம், அந்த ஹார்ட்வேரில் டேரெக்டாக விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஃபிசிக்கல் விண்டோஸ் சர்வர்னு சொல்கிறோம், இதை வந்து விர்ச்சுவல் மிஷின் சொல்கிறோம். மோஸ்ட்லி எல்லா என்விரான்மெண்ட்லேயும் ஃபிசிக்கல் சர்வர் இருக்கும், விர்ச்சுவல் சர்வர் இருக்கும். பட் விர்ச்சுவல் சர்வர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஒரு 1000 விண்டோஸ் சர்வர் உங்கள் என்விரான்மெண்ட்டில் இருக்குதுன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 900 to 950 சர்வர்ஸ் வந்து விர்ச்சுவல் சர்வராக தான் இருக்கும். மிச்சம் ஒரு 5 சர்வர்ஸ் வந்து ஃபிசிக்கல் சர்வராக இருக்கும். அந்த ஃபிசிக்கல் சர்வரையுமே we are converting to விர்ச்சுவல் சர்வர். அது வந்து ரொம்ப பழைய சர்வராக இருக்கிறதுனால மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட்லி விண்டோஸ் சர்வராக இருக்கும். சரியா? விஎம் தான் இருக்கும், விர்ச்சுவல் மிஷினாக தான் இருக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷினில் நம்ம வந்து விண்டோஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்.
ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஃபைன். இப்போ வாட் இஸ் த ப்ரீரெக்வசைட் ஃபார் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் சர்வர்? ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன ப்ரீரெக்வசைட்? வாட் இஸ் ப்ரீரெக்வசைட்? ப்ரீரெக்வசைட்னா என்ன? ப்ரீரெக்வசைட் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ண முடியுமா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது, இது பண்ணுறதுக்கான மினிமம் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் ப்ரீரெக்வசைட். இப்போ ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் சர்வர் 2016 ப்ரீரெக்வசைட் மினிமமாக என்ன தேவை, ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மினிமமாக என்ன தேவை அப்படிங்கிறது தான் ப்ரீரெக்வசைட்டு. ஸோ இப்போ விண்டோஸ் சர்வரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பயோஸ் இருக்குது, லெகசி பயோஸ் அண்ட் யூஎஃப்ஐ. இது வந்து 2016 வந்து யூஎஃப்ஐ பயோஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் டிபிஎம், இது எதுக்கு அப்படின்னா சர்வர் வந்து செக்யூராக வச்சுருக்கிறதுக்காக டிபிஎம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இது ஃபிசிக்கல் சர்வர் இருந்தால் ஒரு சிப் இருக்கும், டிபிஎம்னு ஒரு சிப் இருக்கும். விர்ச்சுவல் சர்வர் இருந்தாலும் டிபிஎம் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், டிபிஎம் வந்து இருக்கணும். கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இந்த ரேஷியோவில் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ப்ராசர் அட்லீஸ்ட் 1.4 GHz 64 பிட் ப்ராசராக இருக்கணும், நாட் 32 பிட்டு, 64 பிட் ப்ராசராக இருக்கணும். ரேம் மினிமம் 512 MB. 512 MB ஆனால் பத்தாது, கண்டிப்பாக பத்தாது, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. டிஸ்க் ஸ்பேஸ் மினிமம் 32 GB இருந்தால் தான் உங்களால் ஒரு விண்டோஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நெட்வொர்க் வந்து 100 GB இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட். சரிங்களா? ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்லையோ அல்லது ஒரு விர்ச்சுவல் மிஷின்லையோ ஒரு விண்டோஸ் சர்வர் போட போகிறீங்க அப்படின்னா மினிமம் இந்த ரெக்யர்மெண்ட் இருக்கணும். பட் மினிமம் ரெக்யர்மெண்ட் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது நமக்கு சும்மா சொல்லிக்கலாம் மினிமம் ரெக்யர்மெண்ட். பட் இதை வச்சு நம்ம 512 MB வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 4 GB ரேம் இருந்தால் தான் உங்களால் சர்வர் ரன் பண்ணவே முடியும். அதே மாதிரி 2 CP இருந்தால் ரன் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அண்ட் ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to download the ISO image. ஓகே, ஸோ இப்போ விண்டோஸ் சர்வர் 2016 இன்ஸ்டால் பண்ணுறேன் அல்லது 2019 இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா we need to download the ISO image. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணணும், 64 பிட் எடிஷன் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ், இது டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இதர் ஃபிசிக்கலில் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, விர்ச்சுவல் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இந்த ஐஎஸ் இமேஜ் டவுன்லோட் பண்ணணும். இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? இப்போ ஒரு ஃபிசிக்கல் சர்வராக இருக்குது, சரியா? ஐ ஹாவ் ஒரு ஃபிசிக்கல் சர்வர். இது வந்து ஒரு டெல் பவரேஜ் சர்வர். இந்த பவரேஜ் சர்வரில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும், 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கில் நான் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐஎஸ்ஓ இமேஜ் டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஐஎஸ்ஓவை யூஎஸ்பியில் பூட் பண்ணணும். ரெண்டு விதமாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் இந்த இதில். ஒன்று பென்ட்ரைவ் மூலமாக இன்ஸ்டால் பண்ணலாம், அல்லது யூஎஸ்பி சிடி டிவிடி மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொரு விதம் இருக்குது, நெட்வொர்க் மூலம் இன்ஸ்டால் பண்ணலாம், பட் அது மோஸ்ட்லி பண்ணுறது இல்லை. சிடி டிவிடி கனெக்ட் பண்ணி நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், அல்லது பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். இது ஃபிசிக்கல் சர்வரில். அப்போ ஒரு விஎம்மில் எப்படி பண்ணுறது அப்படின்னா, சேம் ஐஎஸ்ஓ இமேஜ் தேவை. அந்த ஐஎஸ்ஓ இமேஜை விர்ச்சுவல் சிடி டிவிடி இருக்கும், அந்த விர்ச்சுவல் சிடி டிவிடியில் ஐஎஸ்ஓ வந்து மவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் வந்து என்கிட்ட ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஒர்க் ஸ்டேஷன் அப்ளிகேஷனில் ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் விண்டோஸ் சர்வர். நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறேன். ஸோ இதில் இப்போ நான் பண்ணுறது விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன். ப்ரொடக்ஷனில் இது இருக்காது. ப்ரொடக்ஷனில் வந்துட்டு விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ஐ மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ லேப் அப்படிங்கிறதுனால நம்ம ஒர்க் ஸ்டேஷன் மூலமாக க்ரியேட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஐ வில் இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர்.
இங்கே ஓஎஸ் செலக்ட் பண்ணிக்கணும். விண்டோஸ் ஓஎஸ்ஸா லினக்ஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் ஓஎஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா விண்டோஸ் ஓஎஸில் என்ன ஓஷன் 2019 பண்ண போகிறேன் அப்படின்னா 2019 செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு இந்த ஓஎஸை எந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணணும், இது வந்து ஒன்லி ஃபார் லேப் பர்பஸ் தான். இப்போ ப்ரொடக்ஷனில் ESXi மூலமாக தான் VM இன்ஸ்டால் பண்ணுவோம். ரிமெம்பர் தட் லேபில் எப்படி ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த VM க்ரியேட் பண்ணுறதுலாம் வேற இருக்கும், பட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். சரியா? Where is workstation? ஸோ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். டி டிரைவில் இதை ஒரு தனி ஃபோல்டரில் வச்சுக்கிறேன். பயாஸ் UEFI பயாஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ UEFI தான் செலக்ட் பண்ணணும். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸர் மினிமம் வேணும். 2 ப்ராசஸர் கொடுத்துக்கிறேன். ரேம் வந்து மினிமம் 2 to 4 GB நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹார்ட் டிஸ்க் வந்து மினிமம் 32 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். 32 GB ஹார்ட் டிஸ்க் இருந்தால் தான் உங்களால் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம ஒரு 6 GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஐ ஹாவ் டு மவுண்ட் த ISO. செட்டிங்ஸ் போயிட்டு விர்ச்சுவல் சிடி டிவிடி இருக்கும். அந்த விர்ச்சுவல் சிடி டிவிடியில் ஐ ஹாவ் டு மவுண்ட். ஓகே, யூஸ் ISO இமேஜ் ஃபைல்னு கொடுத்து ப்ரௌஸ் போனோம்னா ஸோ 2019 ஆல்ரெடி நான் வந்து ஒரு ISO இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டோம்னா நான் பவர் ஆன் பண்ணுறேன். ப்ரெஸ் எனி கீ அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். இந்த இன்ஸ்டலேஷன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் இருந்தாலும் சரி லேப்னாலும் ஒரே இன்ஸ்டலேஷன் தான். இன்ஸ்டலேஷனில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நவ் வி ஆர் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் சர்வர் 2019. இந்த சர்வர் 2019 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் முடிச்சிடலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து பெரிய கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் நவ். விண்டோஸ் ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ண ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். இதில் எவால்யூஷன் எடிஷன் அண்ட் டேட்டா சென்டர் எடிஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 எடிஷன் உண்டு. ஒன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டேட்டா சென்டர். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது டேட்டா சென்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், டேட்டா சென்டர் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து இதை தான் செலக்ட் பண்ணணும். டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தான் உங்களால் மவுஸ் யூஸ் பண்ண முடியும். ஐ அக்செப்ட் லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் அப்கிரேட் கஸ்டம் இருக்குது. அப்கிரேட் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நான் வந்து 2060 வச்சுருக்கேன். 16லேருந்து 19 போனால் அப்கிரேட் போகணும். கஸ்டம்னா புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறது. 6 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதான் நான் நியூ கொடுக்குறேன். கொடுத்தது அப்ளை கொடுத்தோம்னா 60 GB ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு ட்ரைவ் க்ரியேட் ஆகிரும். சி ட்ரைவ் 60 GB சி ட்ரைவுக்கு எனக்கு போயிடும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்தோம்னா எனக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் கம்ப்ளீட் ஆகணும். ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் த ஹார்ட்வேரை பொறுத்து, அதோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து 5 நிமிஷம் to 6 நிமிஷத்தில் கம்ப்ளீட் ஆகும். முடிஞ்சவொடனே அவ்வளோதான், வெறும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை.
முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்ணணும். அதை வந்து போஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த 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 சர்வருக்கு நேம், ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும், ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், ஃபயர்வால் டிசேபிள் பண்ணணும். சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நவ் வி ஆர் டூயிங் விண்டோஸ் சர்வர் பில்ட் ஆர் விண்டோஸ் சர்வர் கமிஷனிங் ப்ராசஸ். இது நம்ம ப்ரொடக்ஷனில் இப்படி தான் சொல்லுவோம், விண்டோஸ் சர்வர் பில்டுன்னு சொல்லுவோம் அல்லது கமிஷனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சர்வரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அதில் செட்டிங்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி ஐபி அட்ரஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணுறீங்களா, இது இந்த என்டையர் ப்ராசஸ் பேர் சர்வர் பில்ட் ஆர் சர்வர் கமிஷனிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பார்ட் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில வெர்ஷன்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா, அதை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமா? சரி, கிளையண்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது விண்டோஸ் 7, 2008. ஓகே. கிளையண்ட் ஓஎஸ் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, அதுதான் கிளையண்ட் ஓஎஸ். விண்டோஸ் 10 and விண்டோஸ். ஓகே. விண்டோஸ் சர்வர் வெர்ஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு 2008 R2, 2012 R2, 2016, 2019, 2022. 2022. ஓகே. 2008 R2, 12 R2, 16, 22. 16, 2019, 2019. ஓகே. and 2022. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப வெரி லேட்டஸ்டா 2025 கொடுத்துருக்கான், பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஓகே. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆல்மோஸ்ட் இப்போ முடிய போகுது. முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சொல்லுங்க ப்ரோ. இப்போ டேட்டா சென்டர்ல ஓஎஸ் விண்டோஸ் ஓஎஸ் பூட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து நம்ம வந்து மோன் பண்ணி பூட் பண்ணுவோம்? அதாவது இப்போ பென்ட்ரைவ் இல்லை ஓஎஸ் ஃபைல் இப்போ லேப்ல இருக்கனால நீங்க டேரக்டா அப்படியே மோன் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அப்படிதானே? ஆமா, இப்போ நம்ம லேப்ல டேட்டா சென்டர்ல இப்போ என்ன பண்ணனும் கேக்குறீங்களா? சரி, நம்ம எந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன்? சரி, நான் சொல்ல இதை முடிச்சு உங்களுக்கு வரேனே. ஓகே, ஓஎஸ் இன்ஸ்டால் முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு மேண்டேட்டரியாக கொடுத்தே ஆகணும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
ஓஎஸ் வந்து ரெடி ஆயிரும். ஓகே ஃபைன். ஸோ இது கண்ட்ரோல் டெலிட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கீ இங்கே இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணினா அந்த கண்ட்ரோல் டெலிட் இங்கே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா விஎம்ஆர் விர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து விஎம் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ப்ராப்பர் ரெசல்யூஷன் வரும். அண்ட் ஆல்சோ விஎம் டூல் வில் இம்ப்ரூவ் த நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ரிமெம்பர் தட் வி ஷுட் இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல். இது நீங்கள் ஒரு செஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி அல்லது விஎம்ஆர் இஎஸ்எக்ஸில் விசென்டர் மூலம் இன்ஸ்டால் பண்ண சொல்லி விஎம் டூல் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணணும், சரியா? ஸோ ஒன்ஸ் விஎம் டூல் மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த மாதிரி தெரியும், இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நெட்வொர்க் ப்ராப்பராக இருக்கும், ஸ்டோரேஜ் ப்ராப்பராக இருக்கும், ரெசல்யூஷன், மவுஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் விஎம் டூல் இன்ஸ்டலேஷன் இஸ் அ மேண்டட்ரி. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா விஎம் டூல் இன்ஸ்டலேஷன் மேண்டட்ரி டு இம்ப்ரூவ் த விஎம் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், மவுஸ் பர்ஃபார்மன்ஸ், எவ்ரிதிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ ரெசல்யூஷன் ப்ராப்பராக எடுத்துக்கிச்சு. அண்ட் ஆல்சோ விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ரீஸ்டார்ட் மேண்டட்ரி. ரீஸ்டார்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ரீஸ்டார்ட் இஸ் அ மேண்டட்ரி. யூ மஸ்ட் ரீஸ்டார்ட் யுவர் சிஸ்டம் டு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ், மேக்கிங் சேஞ்சஸ். ஓகே, எஸ் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபைன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஒரு டேட்டா சென்டரில் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒரு விண்டோஸ் சர்வர் வந்து ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரேக் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரேக் இருக்கும். இந்த ரேக்கில் யூ இருக்கும், 40 யூ வரைக்கும் இருக்கும். யூ மீன்ஸ் 1 U is equal to 1.75 inch. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரேக், இதெல்லாம் ரேக். ஓகே, இது ரேக்கு, இது ரேக்கில் இருக்க ட்ரே. இந்த ரேக்கில் நம்ம சர்வர் மவுண்ட் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு ரேக் சர்வர், சரியா? இது ஒரு ரேக் சர்வர். இந்த சர்வரில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இதில் வந்து கேபிளிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த சர்வர் வந்துட்டு சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரவுட்டரில் கனெக்ட். ஆல்ரெடி இந்த டேட்டா சென்டரில் ஃபயர்வால் இருக்கும். இந்த ஃபயர்வால் ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த ரவுட்டர் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும், சுவிட்ச் வந்து சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி ரிமைனிங் எல்லா சர்வரும் இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, சுவிட்சில் இந்த சுவிட்சில் எத்தனை போட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா சர்வர்ஸும் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும், சரியா? இப்போ இது 2 ஹார்ட் டிஸ்க்குன்னு சொன்னோம்ல, இந்த 2 ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு சர்வர் கம்ப்ளீட் கமிஷனிங் ப்ராசஸ், ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி கமிஷனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கேபிளிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முதல் வேலையாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் யூ ஹாவ் டு கான்ஃபிகர் ILO ஆர் ஐடி ரேக். இப்போ இது ஹெச்பி சர்வராக இருந்தால் ILO கான்ஃபிகர் பண்ணணும், டெல் சர்வராக இருந்தால் ஐடி ரேக் கான்ஃபிகர் பண்ணணும். இது கான்ஃபிகர் பண்ணிட்டு தான் நம்ம எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்த ILO ஐடி ரேக் மூலமாக we can access the ரிமோட் கன்சோல். நீங்கள் அந்த மொத்த சர்வரையும் ஒரு ரிமோட் கன்சோலில் எடுத்து நீங்கள் டேட்டா சென்டரே போக தேவையில்லை. மோஸ்ட்லி நம்ம டேட்டா சென்டர் போகிறதுக்கான அவசியமே இருக்காது, நம்மளே நம்ம இடத்துலேருந்தே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ILO வந்து அந்த டேட்டா சென்டரில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அவங்க ILO கான்ஃபிகர் பண்ணி இந்த சர்வரோட ILO IP வந்து ஒரு IP செட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு இதில் IP வந்து 192.168.1.10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.10 அப்படின்னு இருக்குன்னா இந்த IP மூலமாக நம்ம சர்வர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
விச் மீன்ஸ் இந்த ஐபி நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் போட்டுட்டு நீங்கள் இதோட ரிமோட் கன்சோல் பார்த்துக்கலாம். அங்கே என்ன இருக்கோ டேட்டா சென்டரில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் வேலையை அதை கான்ஃபிகர் பண்ணுறோம். கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைடு கான்ஃபிகர் பண்ணுறோம். ரொம்ப ரைடு கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைடு 1 ஆர் ரைடு 5 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ ரைடு கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக 2 ஆடிஸ்க் இருக்கிறதுனால ஒரு ஆடிஸ் ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு ஆடிஸ் மூலமாக நமக்கு சர்வர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரைடு கான்ஃபிகர் பண்ணுறது மேண்டட்ரி. யூ ஷுட் நாட் ஃபர்கெட். ஃபிசிக்கல் சர்வரை சொல்கிறேன் கைஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல். ஒரு டேட்டா சென்டரில் ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் எப்படி ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதாவது விஎம்ஆர் தான் இதெல்லாம் தேவையில்லை. சரியா? விஎம்ஆர் தான் அது தேவையே இல்லை. ஃபிசிக்கல் சர்வர் இருந்தால் இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஐஎல்ஓ கான்ஃபிகர் பண்ணணும், ரைடு கான்ஃபிகர் பண்ணணும். ரைடு கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து அட்டாச் பண்ணணும். இந்த ரிமோட் கன்சோல்லையே தேர் இஸ் ஆப்ஷன் ஐஎஸ்ஓன்னு இருக்கும். அதில் நீங்கள் ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி அந்த ஐஎஸ்ஓ வந்து உங்களோட லோக்கல் லேப்டாப்பில் அல்லது உங்களோட ஜம்ப் சர்வரில் ஐஎஸ்ஓ இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ரிமோட் கன்சோலை எடுத்துகிட்டு அதில் there is ஆப்ஷன் ப்ரோஸ் ஐஎஸ்ஓ ஆர் அட்டாச் விர்ச்சுவல் சிடி டிவிடி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அட்டாச் விர்ச்சுவல் சிடி டிவிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த விர்ச்சுவல் சிடி டிவிடியை நீங்கள் ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணணும். ஒன்ஸ் ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதே இன்ஸ்டலேஷன் தான், வேறு ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து போஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே நீங்கள் இந்த சர்வரோட நேம், ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரன்னில் போயிட்டு sysdm.cpl அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது ஒரு ஷார்ட்கட். இதில் கம்ப்யூட்டர் நேம் பாருங்கள், அது ரேண்டமாக ஏதோ ஒரு நேம் எடுத்துக்கும். பட் ப்ரொடக்ஷன் அப்படி கொடுக்கக்கூடாது. இந்த ப்ரொடக்ஷன்லேயே நமக்குன்னு ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதை பற்றி தான் கொடுக்கணும். ஸோ இதில் சேஞ்ச் போயிட்டு நம்ம கம்ப்யூட்டர் நேம் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து டிசி தானே. இப்போ டிசி மேக்ஸிமம் டிசினா டிசி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வின் 2019 டிசி டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் நேம் கொடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், மேண்டட்ரி. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் நேம் வந்து செட் ஆயிரும். தென் கம்ப்யூட்டர் நேம், அதாவது ஹோஸ்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறமா ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணும். ரொம்ப முக்கியம். ஹோஸ்ட் நேம், ஐபி அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் நேம், அதாவது கம்ப்யூட்டர் நேம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்க. செகண்டு ஐபி அட்ரஸ். ஓகே, ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபயர்வால் வந்து டிசேபிள் பண்ணணும். ஃபயர்வால் டிசேபிள் பண்ணணும். அப்புறம் ஆர்டிபி எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ஏடினா ஏடியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. இப்போ ஐபி கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ ஐபி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரன்னில் போயிட்டு ncpa.cpl அப்படி கொடுங்க. இந்த மாதிரி நெட்வொர்க் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு TCP/4 இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தான் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணி. இப்போ நம்ம கொடுக்குறது வந்து ஸ்டாட்டிக் ஐபி. ஓகே, 192.168
இப்போ என்னோட சர்வர் டொமைன் கண்ட்ரோலோட ஐபி வந்து 2.200. சப்நெட் மாஸ்க் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் 255 எடுத்துக்கும். கேட்வே எப்பயுமே கேட்வே வந்து இங்கே என்ன சீரிஸ் கொடுத்துமோ அதுக்கடுத்து 1 தான் இருக்கும். மோஸ்ட்லி 95% அப்படி தான் இருக்கும். 192.2.1 3.3.1 இருக்கும். டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிறது நம்ம எதை டொமைன் கண்ட்ரோலாக மாற்ற போகிறோமோ அதான் டிஎன்எஸ் சர்வர். நம்ம இதுதான் டிஎன்எஸ்ஸாக போட போகிறோம். ஸோ அந்த ஐபி நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இப்போ ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகே, தென் அதுக்கடுத்து ஃபயர்வால் டிசேபிள் பண்ணணும். ரன்னில் போயிட்டு firewall.cpl அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபயர்வால் வந்து எப்பயுமே எனேபிள் இருக்கும். இதை ஏன் டிசேபிள் பண்ணுறோம் அப்படின்னா ஃபயர்வால் வந்து பாக்கெட்ஸ் வந்து பிளாக் பண்ணி, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபயர்வால் வந்து ஆல்ரெடி நம்ம எனேபிள் பண்ணி தான் வச்சுருப்போம். லைக் நம்ம ஹார்ட்வேர் லெவலில் போட்டிருப்போம். அதனால் நம்ம இண்டிவிஜுவல் ஃபயர்வால் தேவை கிடையாது. அதனால் இந்த இண்டிவிஜுவல் ஃபயர்வால் இருந்துச்சுன்னா நம்மளோட சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும், நெட்வொர்க் லேட்டன்சி இருக்கும். ஸோ அதனால் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறோம். தென் அதுக்கப்புறம் ஆர்டிபி எனேபிள் பண்ணணும். சேம் ரன்னில் போயிட்டு sysdm.cpl கொடுத்தீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் ரிமோட்டில் போயிட்டு அலோ ரிமோட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இது அன்செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரிமோட் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ நம்ம நேம் மாற்றிட்டோம், ரிமோட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வேறு மானிட்டரிங் அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஏடி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து ஏடிக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஏடி இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம், எப்படி ஏடி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து விண்டோஸ் சர்வர் வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கோம். வாட் இஸ் விண்டோஸ் சர்வர், எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷனில் ஹவு டு கான்ஃபிகர் ஏடி எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், டொமைன்னா என்ன, டொமைன் கண்ட்ரோலர் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கேஸ். இதில் எது எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ டவுட்ஸ் இல்லை அப்படின்னா லெட்ஸ் க்ளோஸ் த செஷன். நெக்ஸ்ட் செஷன் நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன். அந்த செஷனில் நம்ம ஏடி இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஓகே, நான் ஐ வில் போஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் டைமிங் எப்போ என்னென்னு, இல்லை இண்டிவிஜுவல் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.